வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற இன்றைய எபிசோட்ல நாம பார்க்க போற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி. டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜினா என்ன? இந்த டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹை லெவல் கான்ஃபிகரேஷன் இருக்கிற ஒரு டெக்னாலஜிய, சென்சார் மாதிரி ஒரு டெக்னாலஜிய லோக்கல்ல டே டு டே லைஃபுக்கு யூஸ் பண்றதுக்கு ரெப்ளிகேட் பண்ணி அதனுடைய மினி வெர்ஷனா, அதனுடைய டூப்ளிகேட் வெர்ஷனா இல்லாம அதனுடைய ஒரிஜினாலிட்டி மாறாம பட் காஸ்ட் வைஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா டே டு டே லைஃப் யூஸ் பண்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் இந்த டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, இது என்னென்ன பர்பஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜரா இன்னைக்கு வரைக்கும் ஹை லெவல் டெக்னாலஜி இருக்கிற கூகுள் அண்ட் ஆப்பிள் தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய அட்வான்டேஜ், இதனுடைய டே டு டே லைஃப் எதுக்காக இதை யூஸ் பண்ணலாம், இதுல என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜினா என்ன அப்படின்றத பத்தி நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட சிவகுமார் இருக்காரு. ஸோ வணக்கம் சிவகுமார். வாட் இஸ் டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி? இதனுடைய நன்மைகள் என்ன? இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? என்னென்ன டெக்னாலஜி இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும்? எஸ் சார். ஸோ நம்ம டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜின்னு சொன்னோம்னா நேம்லேயே ட்வின்னு இருக்கு. ட்வின்னா ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு டெக்னாலஜியை நம்ம யூஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ், மிஷின்ஸ், சென்சார்ஸ்லாம் நம்ம டே டு டே லைஃப் அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ், ஸ்மார்ட் ஹோம்ஸ் அந்த மாதிரி நம்ம ஈஸியா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அங்க யூஸ் பண்ற அதே டெக்னாலஜிஸ் இங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நம்ம ரெப்ளிகா பண்ணி யூஸ் பண்றோம். அதுக்கு போயிட்டு டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. ஸோ மெயினா டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜிஸ்ன்னு பார்த்தோம்னா, அது ஒரிஜின் பார்த்தோம்னா நாசால ஸ்டார்ட் ஆச்சு. நாசால 1950 to 1960s தான் அவங்க லைக் சேட்டலைட் சென்ட் பண்றது அண்ட் லைக் மூனுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் போனதுலாம் கூட அந்த டைமிங்ல தான். ஸோ அப்போதான் ஒரு பெரிய ராக்கெட்டா இருக்கட்டும், சென்சார்ஸா இருக்கட்டும், இப்போ அவரு போய் மூன்ல லேண்ட் ஆகுறாருன்னா அது ஒரு சென்சார் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சென்சார்ஸ்லாம் அந்த டைம் பீரியட் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சென்சார்ஸ் வச்சு இப்போ நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ ஒருத்தர் ஸ்கிப்பிங் பண்றாருன்னா நம்மளுக்கு ஒரு வாட்ச்லயே நம்மளால எவ்வளவு ஹார்ட் பீட் இருக்கு, எவ்வளவு அவர் வாக் பண்ணியிருக்காரு, எவ்வளவு ஜம்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுவே நம்ம அங்க யூஸ் பண்ற சென்சார்ஸ் தான் ரெப்ளிகா பண்ணி நம்ம வாட்ச்ல, போன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி. ஸோ டிஜிட்டல் ட்வின் எக்ஸாக்டா என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு வர்ச்சுவல் மாடல். இப்போ பிசிக்கலா எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு மாடலை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு வர்ச்சுவல் மாடல், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிசில ஒர்க் ஆகிற மாதிரி மாடலை ஜென்ரேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம ஆர்டினோ இருக்கு. ஆர்டினோ 1900s இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டினோ எதுக்கு யூஸ் ஆகுதா, இப்போ அது 6 to 8 பின்ஸ் இருக்கும். ஸோ அந்த பின்ஸ் வயர் இன்சர்ட் பண்ணோம்னா கரண்ட் இன்கம், கரண்ட் அவுட்புட் அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த டைம்ல யாருக்குமே இதை டிஜிட்டலைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியா இருக்காது. பட் 2016ல 2014ல கூகுள் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆயிடுச்சு. ஸோ 2016ல அவங்க டிஜிட்டல் ட்வின் சொல்லிட்டு நேம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போதான் நம்மளுக்கு ஆர்டினோ நமக்கு ஏபிகே டவுன்லோட் பண்ணி ஆன்லைன்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டினோ எப்படின்னா, நம்ம வெர்ச்சுவலா இருக்கிற வயர்ஸ், ஆர்டினோ டிரைவர்ஸ் அண்ட் மோட்டோ டிரைவர்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஐஆர் சென்சார்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி கரண்ட் சப்ளை இன்புட் வாங்குறோம், அவுட்புட் கொடுக்குறோம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கூகுள் அண்ட் ஆப்பிள். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு மாடலை மானிட்டர் பண்றதுக்கு. இப்போ ரியல் டைம்ல இப்போ பிசிக்கலா ஒரு மாடல் யூஸ் பண்றோம்னா அதுக்கு யூஸ் பண்ற அதே கரண்ட், அதே வோல்டேஜ் எல்லாமே சேர்த்து நம்ம இந்த டிஜிட்டல் மாடலுக்கு யூஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு லிமிடேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, அது யூஸ் பண்ற அளவுக்கு லார்ஜ் ஸ்கேல் யூஸ் பண்ண முடியாம நம்ம லேப்டாப் ஆர் பிசி ஹோல்ட் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு ஷார்ட் டைம், லைக் ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஸ்டிமுலேட் பண்ணும். இப்போ ஸ்டிமுலேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மாடல்ல இருக்கிற இன்புட்டை கொடுத்து நம்மளுக்கு வேண்டிய அவுட்புட் வாங்கிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இன்ஜின் எடுத்துட்டோம்னா, கார் இன்ஜின்ல யூஸ் பண்ற இன்ஜினுக்கும் நம்ம ராக்கெட்ல யூஸ் பண்ற இன்ஜினுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். பட் கூகுள் அண்ட் ஆப்பிள் கம்பைன் பண்ணி எப்படி ஒன்னா கொண்டு வராங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ
சென்சர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. போத் இன்ஜின்ஸ்ல ராக்கெட் இன்ஜினா இருக்கட்டும், கார் இன்ஜினா இருக்கட்டும், சென்சர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ராக்கெட் இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஹியூமிடிட்டி சென்சார்னா இப்போ அது எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு, எவ்வளவு வேப்பரைஸ் ஆயிருக்கு வாட்டர், எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதே ஹியூமிடிட்டி சென்சார் நம்ம கார் இன்ஜின்லயும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கார் இன்ஜினுக்கும் வந்து வேப்பரைசேஷன் இருக்கும், வாட்டர் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் கூலிங் த இன்ஜின். ஸோ அண்ட் வைப்ரேஷன் சென்சார் இது வந்து ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணோம்னா வைப்ரேட் ஆனா கார் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ராக்கெட்ஸ்லயும் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த ஸ்மோக்கா இருக்கட்டும், ஃபயரா இருக்கட்டும், இது எல்லாமே சென்சார்ஸ், 2 சென்சார்ஸ் நடுவில் இருக்கிற வைப்ரேஷனால தான் வந்து நம்மளுக்கு ராக்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்ஜின் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஐஆர் சென்சார்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு லைன் ஃபாலோயிங் ரோபோட்னு ஒரு ரோபோட் இருக்கு. ஸோ இந்த ரோபோட்ல வந்து 2 சைட்ஸ்ல வந்து ஐஆர் சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஐஆர் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ரோபோட் வந்து ஸ்ட்ரைட்டா போகுமா, ரைட்ல போகுமா, லெஃப்ட்ல போகுமா வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ ஏன்னா வந்து இப்போ பிளாக் லைன் இருக்குன்னா அந்த ரோபோட்ஸ் வந்து அந்த பிளாக் லைனை மட்டும் லைக் சென்டரா வச்சு அந்த லைன்லயே மூவ் பண்ணும். இப்படிதான் வந்து நம்ம ரோட்ஸ்ல வந்து ஒயிட் லைன்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து இந்த லெஃப்ட்ல இருக்க லைன் வந்து லெஃப்ட்ல போற ஆளுங்களுக்கு லேன் 1 லேன் 2 அந்த மாதிரி. ஸோ அந்த லேன் நம்ம கிராஸ் பண்ணோம்னா சென்சார்ஸ் நம்மளுக்கு பைக் ஆர் கார்ல போறோம்னா சென்சார்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சொல்லும் நம்ம வந்து லேன் மாறி போறோம், ஸோ நம்ம லெஃப்ட் லேன்ல தான் போகணும், நம்ம ரைட் லேன்ல தான் போறோம்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். அண்ட் அது ஹிஸ்டரி பார்த்தோம்னா நம்ம நாசாக்கு அப்புறம் ஐஓடி அண்ட் ஏஐ கேட்டகரிஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இனிஷியலா வந்து ஏஐ அண்ட் கோடிங் அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் உள்ள வரும்போது 2010ஸ்ல வந்து நம்ம சென்சார்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. இது வந்து எது கூட தான் வந்து மெர்ஜ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் மிஷின் லேர்னிங் தான் வந்து இப்போ வந்து வேர்ல்ட்ல மோஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்றாங்க ஃபார் பில்டிங் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து கூகுள்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் கூட மோஸ்டா வந்து நம்ம யூஸ் பண்றது மிஷின் லேர்னிங் தான். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் இண்டஸ்ட்ரி அடாப்டேஷன், லார்ஜ் ஸ்கேல் அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸை யூஸ் பண்றோம். இப்போ ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் சிட்டிஸ், சிசிடிவி கேமராஸா இருக்கட்டும், நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற லேப்டாப், டிவி, ஃபேனா இருக்கட்டும், எல்லாத்துமே வந்து யூஸ் பண்றது இந்த ஐஆர் சென்சார்ஸ் அண்ட் மிஷின்ஸ் தான். அண்ட் இந்த டிஜிட்டல் ட்வின்ஸ் வந்து இது வரைக்கும் யார் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கப்புறம் யார் பில்ட் பண்ண போறாங்க அண்ட் ஃபியூச்சர் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இது இனிஷியலா பில்ட் பண்ணது நம்ம சொன்ன மாதிரி நாசா அண்ட் இஸ்ரோக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியன் ரிசர்ச் சென்டருக்கு வந்து நாசா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வேர்ல்டு வைடா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். இது வந்து அதுக்கு இஸ்ரோக்கு அப்புறம் சீமென்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க. சீமென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ மோட்டார் டிரைவர்ஸ் 885V டிரைவர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சைமென்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இப்போ கார் இன்ஜின்ஸ்ல, பைக் இன்ஜின்ஸ்ல எல்லாம் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ வந்து இது ஆட்டோமேட்டிக்கா வந்து டெஸ்லா கார்லாம் பார்த்துருக்கோம், எலான் மஸ்கோட அந்த கம்பெனியோட டெஸ்லா கார், அதெல்லாம் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் செல்ஃப் டிரைவிங் இருக்கு. இது எப்படி இருக்குதுன்னா வித் யூஸ் ஆஃப் ஐஆர் சென்சார்ஸ், 2 சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் லைக் வீல்ஸ் கிட்ட அண்ட் பேக் வீல்ஸ் கிட்ட, விண்ட்ஷீல்ட் கிட்ட வந்து சென்சார்ஸ் பொருத்திடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் மோட் ஆன் பண்ணிட்டோம்னா அது சென்சார்ஸ் சென்ஸ் பண்ற அந்த லைன் வச்சு கார் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும், ஃப்ரண்ட்ல இருக்க வெஹிக்கிள்ஸ் பார்த்து ஸ்டாப் பண்ணும். இப்போ வந்து பேக் சைட்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி விண்ட்ஷீல்டு இருக்க அந்த விண்ட்ஷீல்ட் மூவ் பண்றது, மிரர் கிளீன் பண்றது, ஸ்டீரிங் ரொட்டேட் பண்றது எல்லாமே சென்சார்ஸே பார்த்துப்போம். ஸோ இதான் வந்து இந்த நாசால இருந்து இப்போ கொண்டு வந்திருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லலாம். அண்ட் ஜென்ரல் எலக்ட்ரிக், இப்போ வீட்டில் நம்ம யூஸ் பண்ற லைட்ஸ், ஃபேன்ஸா இருக்கும், இது எல்லாமே வந்து யூஸ் பண்றது இந்த மாதிரி சென்சார்ஸ் அண்ட் மிஷின்ஸ் தான். ஸோ இந்த சென்சார்ஸ் அண்ட் மிஷின்ஸ் வந்து லைட் டிடெக்ஷன் எப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம ஹோட்டல்ல இருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மோக் ஆர் ஃபயர் வந்து அதுல வந்துருச்சுன்னா ஹோட்டல் வந்து எல்லா சீலிங்லயுமே வந்து ஒரு ஸ்மோக் டிடெக்ஷன் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபயர் டிடெக்ஷன் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் ஃபார் வாட்டர் டிடெக்ஷன், வாட்டர் ஓவர்ஃப்ளோ அதெல்லாம் சென்சார் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே வந்து ஒன்ஸ் நாசா அண்ட் இஸ்ரோ யூஸ் பண்ண சென்சார்ஸ் தான் வந்து நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் வந்து நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம், இப்போ மோஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர், கூகுள் கொலாபா எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஸோ இது எப்படி இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்ம கேபிள்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அங்க போய் டேட்டா செட்ஸ் ஒரு 1 மில்லியன் டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையுமே லோட் பண்ணி நம்ம அஷ்யூர்ல லோட் பண்ணிடலாம். ஸோ அஷ்யூர் என்ன பண்ணுன்னா டேட்டா செட்ஸ்ல கரெக்டா வந்து பிரிச்சு எடுத்துக்கும். ஸோ இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஐஓடி எனேபிள் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ வந்து கேமராஸ் இருக்கு, கேமரா கிளிக் பண்றது ஒரு சென்சார் தான். இப்போ வந்து நேர்ல ஒரு கேமரா ஃப்ரண்ட் வந்து நிக்கிறோம்னா
நம்ம நம்ம ஃபேஸ்ல கிரிட் வைக்கிறது, நம்ம எங்க லைட் அதிகமா இருக்குன்னு சொல்றது, டெம்பரேச்சர் இப்போ எவ்வளவு இருக்கு, சுத்தி வெதர் எப்படி இருக்கு, இது எல்லாமே சொல்ல சென்சார்ஸ் தான். இதுக்குதான் வந்து நான் யூஸ் பண்றது மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் அண்ட் கூகுள் கொலாப். ஸோ இந்த ஓவரால் ஆப் வந்து இப்போ 2016 ஒன்லி ஃபார் கூகுள் அண்ட் ஆப்பிள் கிட்ட இருக்கு. பிகாஸ் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2023 தான் வந்து நார்மல் பீப்புளுக்கு யூஸ் பண்ண கொண்டு இருக்காங்க. இந்த ஆப் வந்து லைக் ஏபிகே அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம ஸ்னாப்கிட் இன்ஸ்டால் பண்றோம், ஆடியோ இன்ஸ்டால் பண்றோம். ஸோ அதெல்லாம் ஏபிகே டவுன்லோட் பண்ற மாதிரி நம்ம இந்த ஆப்பையும் ஏபிகேவா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓவராலா இப்போ ஆன்லைன்ல இருக்கு. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கோம். தென் ஸ்ட்ரீம் டு பிளாட்ஃபார்ம். நம்ம கொடுக்க டேட்டா வந்து செக்ரிகேட் பண்ணி இந்த டேட்டா தேவையான டேட்டா, இந்த டேட்டா எக்ஸஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்க முடியும். பிரிச்சுட்டு நம்ம தேவையான டேட்டா மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்கிரேட் டிஜிட்டல் மாடல். இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் மாடல் இமேஜ் நம்ம அப்லோட் பண்றோம். அந்த மாடல் வந்து ரொம்ப லார்ஜ் மாடலா இருக்கும். இந்த எக்ஸாக்ட் மாடல் வந்து நம்ம லேப்டாப் அண்ட் பிசிஸ்ல வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகவே வந்து டிஜிட்டல் ட்வின் யூஸ் பண்ணி ரெப்ளிகா பண்ணி நம்ம லேப்டாப்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அனலைசிங் ப்ரெடிக்ட் பண்ணும். எப்படி அனலைசிங் ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, அனலைசிங் சொல்லும்போது நம்ம வந்து இப்போ மாடல் இன்செர்ட் பண்ணும்போது அது வந்து நமக்கு தெரியாது, என்ன மோட்டர் டிரைவர்ஸும் தெரியாது, என்ன சென்சார்ஸும் தெரியாது, என்ன மிஷின்ஸ் நம்ம இன்செர்ட் பண்றோம்னு தெரியாது. ஸோ நம்ம அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்செர்ட் பண்ண அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு அது வந்து அவுட்புட் கொடுக்கும். நீங்க இந்த இந்த சாரி சார் நம்ம வந்து இந்த இன்புட் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்புட் வேணும்னா நீங்க இந்த மாதிரி அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணும்னா நீங்க இந்த மாதிரி இன்புட் வந்து நீங்க இன்செர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்புட் இன்செர்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாடல் வந்து எல்லாமே இப்போ சாட்ஜிபிடில நம்ம ஆன்சர் ஏதாவது சொல்லணும், அதே மாதிரி இந்த மாடல் எல்லாமே கீழே சொல்லிடும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்புட்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னு பார்த்தோம்னா, இப்போ ஏர்பிளைன்ஸ் வந்து டர்பைன்ஸ் இருக்கும். டர்பைன்ஸ்னா இந்த நம்ம இந்த வீல் வந்து ஏர்பிளைன்ஸ் டேக் ஆஃப் ஆகுதுன்னா சைட்ல டர்பைன்ஸ் வந்து சுத்திட்டே இருக்கும். அது சுத்திட்டு மேல போகும்போது கரெக்டா வந்து ஸ்லோ ஆயிடும், கீழே டேக் ஆஃப் ஆகும்போது தான் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இது எப்படின்னா கண்டினியூஸ் மானிட்டரிங். இப்போ டர்பைன்ஸ் ஒர்க் ஆன மட்டும் தான் ஏர்பிளைன் மூவ் ஆகும். இதெல்லாம் வந்து ஏர்பிளைன் அதே இடத்துல தான் நிற்கும். ஸோ இது கூட சென்சார்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து ஒருவேளை இந்த டர்பைன்ஸ் மூவ் ஆகலன்னா இந்த சென்சார்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும் பைலட்ஸ் கிட்ட, டர்பைன் மூவ் ஆகல, ப்ராப்ளம் இருக்கு, ஃபயர் இருக்கு, ஸ்மோக் வருதுன்னு சொல்லிட்டு. வாட்டர் ஷார்டேஜ், டீசல் ஷார்டேஜ் இருந்தா கூட இந்த சென்சர்ஸ் கரெக்டா அந்த சென்சர்ஸ் வச்சு இண்டிகேட் பண்ணி சொல்ல முடியும் பைலட்ஸ் கிட்ட. அண்ட் ஃபால்ட் டிடெக்ஷன். இப்போ வந்து இப்போ ராக்கெட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபால்ட் டிடெக்ஷன். ஏன்னா வந்து இப்போ ராக்கெட்ஸ் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இப்போ நம்ம சேட்டலைட்ஸ்லாம் ஸ்பேஸ் அனுப்புறோம்னா அது ஃபெயிலியர் மாடல் ஆயிடுச்சுன்னா வந்து ஓல்டு கவர்மெண்ட்டுக்கு அது வந்து பேட் நேமா இருக்கும். ஸோ ஏர்லி ஃபால்ட் டிடெக்ஷன் அதுக்கு தான் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்கிறது வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து இப்போ நடுவில் வந்து ஒரு ராக்கெட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மாடல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா இப்போ வந்து ஏதாவது சென்சார்ஸ் ஒர்க் ஆகல, இப்போ ஏதாவது ஃபிளைட் பண்ணும்போது இந்த ஃபயர் வரல, ஸ்மோக் வரல, வாட்டர் கம்மியா இருக்கு, டீசல் கம்மியா இருக்குன்னு ஏர்லியாவே சொல்லும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டீசல் இன்செர்ட் பண்ணிக்கலாம், வாட்டர் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்டிமைஸ் மெயின்டெனன்ஸ். இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா வந்து ஒன் டைம் நம்ம வந்து எல்லா டேட்டாவும் இன்செர்ட் பண்ணிட்டோம்னா சென்சர்ஸ் நார்மலாக ஒர்க் ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த சென்சர்ஸ் வந்து க்ளீன் பண்றது வந்து டஸ்ட் பட்டுச்சுன்னா சென்சர்ஸ் ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஸோ க்ளீன் பண்ண மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சென்சர்ஸ். ஸோ இது வந்து பிசிக்கல்ல. டிஜிட்டல்ல பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம லேப்டாப்ல இருக்கிறதுனால அப்பப்போ அந்த ஏபிகே அப்டேட் பண்ணா போதும், சென்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நார்மலா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படிதான் ஒர்க் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஹெல்த் கேர்ல எப்படின்னு பார்த்தோம்னா ரியல் டைம் மானிட்டரிங். இப்போ இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேன்ல நம்ம எடுக்கிறோம். இதெல்லாமே கூட நம்ம வந்து சென்சர்ஸ் தான் யூஸ் பண்றோம். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ள நம்ம வந்து ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் போனோம்னா மெட்டல் வந்து எம்ஆர்ஐ அந்த ஸ்கேனுக்குள்ள போகும்போது ரொம்ப அக்ரெசிவா ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றது தான் வந்து சென்சார்ஸ். அண்ட் வைட்டல் சைன்ஸ். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்தோம்னா அந்த எக்ஸ்ரே இதை ஸ்கேன் பண்ணி நம்ம இந்த டிஜிட்டல் மாடலுக்குள்ள அப்லோட் பண்ணோம்னா இந்த டிஜிட்டல் பின் சென்சார் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி இவங்க வந்து இந்த எக்ஸ்ரேக்குள்ள பண்ணலாமா, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாடியில ஸ்ட்ரென்த் இருக்கா, எம்ஆர்ஐக்குள்ள போகலாமா, இன்ஸ்டிக்குள்ள போகலாமா சொல்லிட்டு ஹெல்த் கேர்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ். ஸ்மார்ட் சிட்டிஸ் எப்படி சொல்றோம்னா இப்போ வந்து ஒரு பாண்ட் இருக்கு, டேம் இருக்கு. டேம்ல வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு மேல தண்ணி இருந்துச்சுன்னா டேம் ஓபன் பண்ணுவாங்க. இல்ல ஃபிளட் வரப்போகுது, டேம் பிரேக் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சென்சர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டா கனெக்ட் பண்ணி சொல்லணும் நம்மகிட்ட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளவு தண்ணி வேணுமோ ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஃபிளட் வராம தடுக்கிறதுக்காக. டேமும் வந்து சேஃபா இருக்கும். அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். இப்போ சொன்ன மாதிரி கூகுள் அண்ட் ஆப்னு சொல்லும் போது கூகுள் வந்து கூகுள் பிக்சல் போன்ஸ் லான்ச் பண்றாங்க.
சாஃப்ட்வேர் லான்ச் பண்றாங்க அண்ட் நிறைய டூல்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிள் பார்த்தோம்னா வந்து ஆப்பிள் iOS இருக்கு ஆப்பிள்ல, அது வந்து தனியா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்ட் தனியாக யூஸ் பண்றாங்க அண்ட் ஆப்பிள் ஐபோன்ஸ் யூஸ் பண்றாங்க, மேக்புக் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த சென்சார்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்னா வந்து அது யூஸ் பண்ற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரா இருக்கட்டும், ஃபேஸ் சென்சரா இருக்கட்டும், எல்லாம் ஐபால் வச்சு கூட ஆப்பிள் வந்து நம்ம வந்து சென்ஸ் பண்ணி இதுதான் இந்த ப்ராடக்டோட யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும். அண்ட் ஆட்டோமோட்டிவ் சொன்ன மாதிரி டெஸ்லா கார்ஸ் ஆட்டோமேட்டிக் டிரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா இது இந்த பெரிய லார்ஜ் ஸ்கேல் மெஷின்ஸ் அண்ட் சென்சர்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து பெரிய சேஞ்சஸ் தேவை கிடையாது, நம்ம அப்படியே ரெப்ளிகா பண்ணி யூஸ் பண்றோம். ஒன்லி அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, லிமிடேஷன் பார்த்தோம்னா இது அந்த அளவுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். 50% நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம், 50% வந்து பே பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ரெடியூஸ் காஸ்ட், அதுல யூஸ் பண்றது பிசிக்கலா வாங்கி யூஸ் பண்ணாம நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஏபி டவுன்லோட் பண்ணிக்கலாம். காஸ்ட் எதுல இருக்கும் பார்த்தோம்னா நம்ம இன்ஜினியரிங் 50% யூஸ் பண்ணும்போது காஸ்ட் இருக்கும். அண்ட் இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி, பிசிக்கலா யூஸ் பண்ணோம்னா வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். லைக் அடிக்கடி நம்ம வந்து அதை ரிசர்வ் பண்ணணும், வாட்டர் கம்மியாச்சுன்னா ஆட் பண்ணணும், டீசல் ஆட் பண்ணணும். அண்ட் மெஷின்ஸ் இப்போ வந்து துரு பிடிச்சிச்சு ஒர்க் ஆகலாம் புது மிஷின்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஆன்லைன்ல அப்படி கிடையாது, நம்ம எப்போ இதுவும் புதுசா அப்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரிஸ்க் பீட் டெஸ்டிங், ஆன்லைன்ல டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இப்போ அவுட்புட் வந்துச்சுன்னா அவுட்புட் வந்து சொல்லுவோம், அவுட்புட் வரலன்னா வரலன்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளவுதான் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ். அண்ட் லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா இது ஆன்லைன்ல யூஸ் பண்ணுறதுக்கு லிமிடேஷன்ஸ் அதிகமா இல்லை, பிசிக்கல் மட்டும் தான் லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் ஆன்லைன்ல இருக்கிற லிமிடேஷன் பார்த்தோம்னா அடாப்டேஷன். இப்போ வந்து நம்ம நார்மல் இன்டெல் கோர் யூஸ் பண்ண லேப்டாப் யூஸ் பண்ணோம்னா இது யூஸ் பண்ண முடியும். பட் i7 Ryzen யூஸ் பண்ண லேப்டாப் தான் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது அவ்வளவா ப்ரோக்ராம் பண்ணல. இந்த மாதிரி ஒரு லோ எண்ட் மாடல் லேப்டாப், ஹை எண்ட் மாடல் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டகிரேஷன் வித் மாடல் அண்ட் எக்ஸிஸ்டிங் மாடல் அண்ட் ட்ரெடிஷனல் மாடல் பார்த்தோம்னா வந்து நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு ஒரு டேட்டா அப்லோட் பண்ணிட்டு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் 20-30 minutes. பட் இப்போ இருக்கிற மாடல் வந்து நம்ம ஒரு 2 minutes 3 minutes அவுட்புட் கொடுக்குறோம். அப்போ வந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்றோம் ஒரு பின்குள்ள அப்படின்னா அந்த அவுட்புட் 2 minutes கொடுக்குறோம். இது எலக்ட்ரிசிட்டி ஆன்ல இருக்கா இல்ல ஆஃப்ல இருக்கா அப்படின்னு. அண்ட் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஏஐ டிரைவன் ஆட்டோனமி அண்ட் எக்கானமி. ஆட்டோனமி எப்படி பார்த்தோம்னா ஹெல்த் கேர்ல வந்து நம்ம வந்து லைக் ட்வின்ஸ் செல்ஃப் ஆப்டிமேஷன் சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் ஹெல்ப் இல்லாமலே இந்த ஸ்கேன்ஸ் பண்ற அளவுக்கு இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடும் இன் லைக் 2035 to 2040 அண்ட் ஸ்மார்ட் சிட்டி இன்டெகிரேஷன். இப்போ நம்ம வந்து இப்போ பார்த்தோம்னா இப்போ சைனா ஒரு ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா செல்ஃப் டிரைவிங் ரோபோட் டாக்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம சென்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இப்போ ரோபோட் டாக்ஸ் வந்து தண்ணி ஊற்றணும்னா அந்த டாக்ஸ் வந்து இப்போ ஃபிளக்சுவேட் ஆகும் அண்ட் சர்க்யூட் டேமேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இல்லாம ஓவர் ப்ரொடெக்டிவான சென்சார்ஸ் யூஸ் பண்ணி வாட்டர் இருந்தால் ரோபோட் டாக் மூவ் பண்ணி நிற்கும். இப்போ வந்து ரோபோட்ஸ் யூஸ் பண்றதுனால ஈஸியா வந்து நம்ம ஹியூமனோட ஹெல்ப் இல்லாம யூஸ் பண்ணிக்க முடியும் எல்லா டெக்னாலஜிஸ்லையுமே. ஸோ இதான் வந்து ஓவராலா நம்ம டிஜிட்டல் பார்த்தது. சரி சார், இது டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி யார் இன்னோவேஷன் பண்ணாங்க, யார் கிரியேட் பண்ணாங்க? ஸோ இன்னோவேஷன் பார்த்தோம்னா கூகுள் சார். இது வந்து சுந்தர் பிச்சை அந்த டைம்ல கூகுளோட சிஇஓவா இருக்கும்போது பண்ணியிருந்தாரு சார். ஸோ இது அவங்க மெயினாக எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் இப்போ கோவிட் டைம்ல தான் வந்து பார்த்தோம்னா இப்போ சயின்டிஸ்டா இப்போ யாருக்கும் போய் ராக்கெட்ஸ் லான்ச் ஆகுதுலாம் நேரில் பார்க்க முடியாது. ஸோ நம்ம வீட்டுல இருந்தே ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஐசோலேட்டட் ரூம்ல இருந்து ஒர்க் பண்றதுக்காக டிஜிட்டல் ட்வின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சார். பட் இப்போ யாரும் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஆப்பிளுக்கு வந்து ஒரு $1 million to $2 billion அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க ஆப்பிள்ல. ஸோ அதுவும் வந்து கூகுள் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் ஆகும் சார். பட் மெயினா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இப்போ நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம், நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்றோம், ப்ரொஃபசர்ஸ் பண்ணுவாங்க, ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து ஈஸியா யூஸ் பண்றது யூஸ் பண்றாங்க சார். அவங்களுக்கு தான் பெரிய யூஸும் இருக்காது. ஸோ அவங்க 50% அந்த இருக்கிற அந்த ஃப்ரீ யூஸ்டே யூஸ் பண்ணிக்கலாம் சார் எல்லாமே. ஓகே, டிஜிட்டல் ட்வின் சென்சாரோட ரோல் என்ன? ஸோ சென்சார்ஸ் பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஹியூமிடிட்டி சென்சார் இருக்கு, வைப்ரேஷன் சென்சார் இருக்கு. அண்ட் அது தவிர பார்த்தோம்னா ரியல் டைம் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க சார். இப்போ ஐஆர் சென்சர்ஸ்லாம் பார்த்தோம். அது இப்போ ஹீட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீட் ரெசிஸ்டன்டான ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இப்போ வந்து இப்போ ஐஸ்லாம் இருக்குங்களா சார். இப்போ வந்து ஐஸ்ல வந்து உடனே வெளியே இருக்க ஐஸும் இருக்கு அண்ட் உருகாம இருக்கிற ஐஸும் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வந்து இப்போ
அது இப்போ வந்து ஒரு ஃபேக் ஸ்மோக் யூஸ் பண்ணுவாங்க சார். ஃபேக் ஸ்மோக்னா அப்படின்னா இப்போ ஒரு ரூம்குள்ள இருக்கும் சார். இப்போ ரூம்குள்ள வந்து ஸ்டீம் இன்சர்ட் பண்றோம். ஸ்டீம் இன்சர்ட் பண்ணா அது வந்து நம்ம ஃபயர் சென்சாருக்கு வந்து ஸ்டீம்னா ஒரு ஃபயர் மாதிரி தான் இருக்கும், ஹீட்டா இருக்கும். அந்த ஹீட் வச்சு நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் இது வந்து ஹாட்டா இருக்கு, இந்த ஏரியால இருந்து இப்போ பீப்புள் எல்லாம் வெளில அனுப்பி விடணும். ஸோ கூலா இருந்துச்சுன்னா இந்த ஏரியா வந்து சேஃபான ஏரியா, ஸோ பீப்புள் இங்க தங்கலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் சார். ஓகே. இந்த டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜிக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் என்னென்ன காம்போனன்ட் தேவை, கீ காம்போனன்ட் தேவை? எஸ் சார். ஸோ பிசிக்கல் டிஜிட்டல் சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் சார். பிசிக்கல் காம்போனன்ட் பார்த்தோம்னா சென்சர்ஸ் வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகிற மிஷின்ஸ் தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒர்க்கர்ஸும் நிறைய தேவைப்படுவாங்க சார். ஏன்னா மிஷின்ஸ் பெருசாக இருக்கும். இப்போ நாசால யூஸ் பண்ணிக்கான்னு சொன்னா நம்மளால இமேஜின் பண்ண முடியும் எவ்வளவு பெரிய மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ டிஜிட்டல்ல பார்த்தோம்னா எதுவுமே தேவை கிடையாது சார். அதுக்கு அந்த ஆப்புக்கு அப்பப்போ அப்டேட் கொடுப்பாங்க, நம்ம அப்டேட் மட்டும் பண்ணிட்டா போதும் சார். அண்ட் நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியணும். இப்போ நம்ம யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணா முடியாது. ஸோ அதுக்குன்னே வந்து யூடியூப்ல வந்து நாசா டிஸ்ரோ கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ லான்ச் பண்ணிருக்காங்க சார், எப்படி டிஜிட்டல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்து கத்துக்கிட்டோம்னா ஈஸிலி யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சார். ஸோ பெரிய ஒர்க் கிடையாது சார். எந்தெந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் இந்த டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி இப்போ வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? எஸ், அதிகமா யூஸ் பண்ணு பார்த்தோம்னா வந்து சென்சார் இண்டஸ்ட்ரீஸ், சென்சார் இண்டஸ்ட்ரீஸ் தான் இப்போ லைக் ரொம்ப குரூப்ல இருக்குது அந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் சார். இப்போ அவங்க எதுக்கெல்லாம் சப்ளை பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஹெல்த் கேர் சப்ளை பண்றாங்க, ஸ்மார்ட் சிட்டிஸ் சப்ளை பண்றாங்க, ஸ்மார்ட் ஹோம் சப்ளை பண்றாங்க. இப்போ ஸ்மார்ட் டிவி இருக்கு, ஸ்மார்ட் ஃபேன், ஸ்மார்ட் ஏசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ டெம்பரேச்சர் வந்து ரூம்ல கூலிங்கா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏசி ஆன் ஆகும். இப்போ கூலிங் வந்து ஓரளவுக்கு ஓகே இந்த கூலிங்ல சர்வை பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏசி ஆஃப் ஆயிடும், டெம்பரேச்சர் கம்மி ஆகும் சார். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோம்ஸ் கூட இப்போ அதிகம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் இந்த சென்சார்ஸ். டிஜிட்டல் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் அது இதனுடைய ரோல் என்ன? ஸோ ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு பிசிக்கலா ஒரு காம்பனன்ட் இருக்கு, அந்த காம்பனன்ட்டுக்கு வந்து ஒரு 10 years அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியும், இதுக்கு மேல வந்து அது வந்து பழுதாயிடும், ஸோ நம்ம புதுசா மாற்றணும். இது வந்து சென்சார்ஸ் ஒர்க் இதுல என்னன்னு பார்த்தோம்னா இது இப்போ வந்து 10 years செட் பண்ணிருக்கோம் சார். நிறைய பேர் மறந்துடுவாங்க 10 years செட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சென்சார்ஸ் ஆட்டோமேட்டிக்கா யூஸ்ல இருந்துச்சுன்னா 10 years ஆக போகுது, ஸோ நீங்க வந்து இந்த சிஸ்டம் மாற்றணும். இதான் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். இப்போ ஆல்ரெடி இப்போ என்ன ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றது தான் சார் அனாலிசிஸ், ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். ஓகே. இதனுடைய லிமிடேஷன் அப்படின்னா இப்போ கரண்டா இருக்கிற லிமிடேஷன் என்ன, இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு? லிமிடேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே லிமிடேஷன் வந்து 50% இருக்கிற அந்த அன்யூசபிள் கண்டென்ட் தான் சார். ஏன்னா அந்த அன்யூசபிள் கண்டென்ட்ல வந்து டெக்னாலஜி வந்து நிறைய யூஸ் பண்ண முடியும் சார். லைக் ஹெல்த் கேர்ல எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸா இருக்கட்டும், இசிடி ஸ்கேன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த லிமிட் 50%. இப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வந்து ஈஸியா வாங்கிடுவாங்க. பட் நார்மல் பீப்புளுக்கு வந்து அது தேவைப்படாது சார். நார்மல் பீப்புள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஜஸ்ட் பேசிக் ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது போதும் சார். அண்ட் ஃபியூச்சருக்கு என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் சொன்ன மாதிரி இப்போ வந்து டிராபிக் சிக்னல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெட்ல இருந்து கிரீன் மாறும். இப்போ வந்து 30 seconds ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க சார். பட் சொன்ன மாதிரி இப்போ வந்து இப்போ ஒரு சைடு வந்து நம்மளுக்கு டிராபிக்ல யாருமே இல்லை, ஸோ அந்த சைடு வந்து வெஹிக்கிள்ஸ் போகலாம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சென்சார் வச்சு நம்ம ட்ராக் பண்ணி இந்த சைட் வெஹிக்கிள்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க சார். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல பிளான் பண்றாங்க சார். அண்ட் கூகுள் வந்து லைக் 2035 ஆப்பிள் கிட்ட இருந்து ஃபுல் ரைட்ஸ் வாங்கி ஃபுல் டெக்னாலஜி ஃப்ரீயா லான்ச் பண்ண போறாங்க சார். ஸோ இது எப்படின்னா இப்போ பில்டிங்ஸ் பில்ட் பண்றதா இருக்கட்டும், டெக்னாலஜி ஸ்கில்ஸா பில்ட் பண்றதா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் விஷன், மிஷின் லேர்னிங் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போறாங்க சார். ஓகே. இப்போ ஒரு கம்பெனில டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து பார்த்தோம்னா இந்த டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, என்னென்ன விஷயம்? இப்போ கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம்னா அது நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுவாங்க, மேனேஜர் இருப்பாங்க, ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க சார். ஸோ இது எப்படி அதுல ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம நிறைய கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றோம், லேப்டாப் யூஸ் பண்றோம் சார். ஸோ அதுல இருக்க டேட்டா ஒருத்தருக்கு ஒரு லேப்டாப் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்றாங்களா இல்லையான்னு பார்த்து ஆட்டோமேட்டிக்கா இப்போ உங்களோட ஸ்கோர் இவ்வளவு இருக்கு, 90% வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள், இந்த கம்பெனில தொடர்ந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ 60% 70% ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அவங்களால கம்பெனிக்கு வந்து எந்த க்ரோத்துமே கிடையாதுன்னு சொன்னா அவங்க ஈஸியா வந்து டெர்மினேட் பண்றதுக்கோ ஒரு இம்ப்ரூவ் பண்ணதுக்கோ ஒரு லைக் ஒரு கிராஷ் கோர்ஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ண முடியும் சார். இப்போ நிறைய எல்லாமே வந்து ஸ்மார்ட் சிட்டி அந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி வந்து ஸ்மார்ட் சிட்டிக்கு என்ன மாதிரி ஒர்க் ஆகும், இதனுடைய ஃபீச்சர்ஸ்? ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம இப்போ கவர்மெண்ட்ல லான்ச் பண்ற எல்லாமே வந்து இப்போ ஸ்மார்ட். இப்போ வந்து கவர்மெண்ட்ல எப்படின்னா இப்போ லேப்டாப்ஸ் தராங்க,
லைக் அந்த மாதிரி கொடுக்கறதும் ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒரு க்ரோத் தான் சார். ஏன்னா வந்து முன்னாடி தான் தர மாட்டாங்க அந்த மாதிரி. இப்போ வந்து அவங்களுக்கு டெக்னாலஜிஸ் எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுதான் கொடுக்குறாங்க சார். ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ்ல டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, இப்போ லேப்டாப் இருக்கிற எல்லாருமே வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ அவங்களே வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சென்சார் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் போய் அப்ரூவல் வாங்கலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா இப்போ வந்து புதுசா யூஸ் பண்றவங்களுக்கும் வந்து யூஸ் இருக்கும். லைக் அவங்களும் வந்து ஈஸியா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணலாம், டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சார். ஸ்மார்ட் சிட்டிஸ்னு சிட்டிஸ்குள்ள வந்தோம்னா, இப்போ டெய்லி டே டு டே யூஸ் பண்ற டிராபிக் சிக்னல்ஸா இருக்கட்டும், சென்சார்ஸா இருக்கட்டும், போலீஸ்னால வந்து இப்போ யாராவது இப்போ கிரைம் பண்ணிட்டு ஓடுறாங்க, ஒரு இப்போ சலான் போடாம ஓடுறாங்கன்னா போலீஸா கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா கேமராவே வந்து இப்போ போட்டோ எடுத்து நம்பர் பிளேட்டோட உங்களுக்கு சலான் வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்மார்ட் சிட்டிஸ் பார்த்தோம்னா. ஓகே ஓகே, தேங்க்யூ சிவகுமார். இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டெக்னாலஜியை பத்தி கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இது போல உங்களுடைய டே டு டே லைஃப் தேவையான டிஜிட்டல் டூல், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சர், டிராவல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டிஜிட்டல் டூலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான வீடியோல மீட் பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.